ரிவர்ஸ் ஆர்டரில் 1 + 3 எக்ஸெட்ரா டு n = 55. இப்போ ரிவர்ஸ் ஆர்டருக்கும் நார்மல் கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்னா இது நார்மல் கொஸ்டின் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு 15 = என்ன சரிங்களா 15 கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. இங்கே ஆன்சரை கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க. எனில் நல்லா புரிஞ்சுக்கணும், எனில் எண்ணின் மதிப்பு காண்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எண்ணின் மதிப்பு காண்க. போன கொஸ்டின் பார்த்தீங்களா, மதிப்பு கேட்கல. 1வது ஃபார்முலா இருந்து 3வது ஃபார்முலா, 3வது ஃபார்முலா இருந்து 1வது ஃபார்முலா, அது வேற. இங்கே கேட்டது மதிப்பு, ஃபார்முலாவை மாற்றி கேட்கல சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 19. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு 2 ஸ்டெப் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ஃபார்முலா 1ஆ இருந்தா சரிங்களா, ஃபார்முலா நம்பர் 1ஆகவும் இருக்கலாம், ஃபார்முலா நம்பர் 3ஆகவும் இருக்கலாம். ஃபார்முலா நம்பர் 1ஆ இருந்தா ஒரு லாஜிக், ஃபார்முலா நம்பர் 3ஆ இருந்தா இன்னொரு லாஜிக். ஃபார்முலா நம்பர் 1ஆ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருவேளை இது ஃபார்முலா 3ஆ இருந்தா நம்ம போன டைப் படி 1ஆ மாற்றிக்கணும். அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன் அந்த மாடல். இது கொடுத்ததே என்னது, ஃபார்முலா 1 தானே. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ இந்த 55 2ஆல பெருக்கிறோம். எவ்வளோ வருது, 110. இது எந்த ஸ்கொயருக்கு பக்கத்தில் வருது, இதை விட எந்த ஸ்கொயர் கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். 10 ஸ்கொயர் எவ்வளோ, 100. 11 ஸ்கொயர் 121. அப்போ இந்த இடத்துல இதுக்கு ஆன்சர் 10ஐயும் 11ஐயும் பெருக்கினா கிடைக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் தானே இந்த ஆன்சர் இருக்கு. இது ஷார்ட்கட் சரிங்களா. ஓகே, இந்த ஷார்ட்கட் நான் எப்படி சொல்றேன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் சொல்றேன். இப்போ நார்மலாக இதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, n × n + 1 / 2 = 55 எழுதுவீங்களா. அப்போ n × n + 1 என்ன வரும், இந்த 2 அங்கே போகிறப்போ 110 மாறுமா. இந்த 110 தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். இது ஃபார்முலா தான், ஷார்ட்கட்டுன்னு சொல்லி நான் தேவையில்லாத டேர்ம் சொல்லலை. ஃபார்முலால கீழே இருக்க 2 மேலே போகும்போது என்ன ஆகும், 2ஆல பெருக்குவோமா, 110. அதை தான் பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் 110. இங்கே என்ன இருக்கு, n × n + 1 இருக்கா. ஒரு நம்பர் என்னன்னா இன்னொரு நம்பர் என்னது, n + 1. இது ரெண்டையும் பெருக்கினா இந்த ஆன்சர் வருது. இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, ஆப்ஷன் A, B, C, D. நல்லா பாருங்க, ஆப்ஷன் A 9, 10, 15 சரிங்களா, 20, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த 4 ஆப்ஷனோட ஆன்சர் என்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் என்னது, நமக்கு என்னோட மதிப்பு சரிங்களா. இப்போ நான் 9 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 9 × 10 எனக்கு என்ன வருது, 90. பட் நமக்கு என்ன வேணும், 110. அப்போ இது ஆன்சர் இல்லை. இப்போ 10 × 11 பெருக்கினா 110 வருதா, வருது. அப்போ இங்கே 10 போட்டால் இங்கே 11. ஏன்னா ஒரு நம்பர் என்னன்னா இன்னொரு நம்பர் என்னது, n + 1. இதுதானே ஃபார்முலா. அப்போ 10 ஆன்சர்.